ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் கார்த்தி. ஸோ என் கூட வந்து இன்னைக்கு நீங்களும் ஒரு குட்டி ட்ராவல் பண்ண போகிறீங்க. what I carry in my bag, அதை தாண்டி what I carry in my heart, அதையும் உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு நார்மல் ட்ராவல் vlog-ஐ தாண்டி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷனை நீங்களும் உங்கள் கூட இந்த vlog முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது கம்ப்ளீட்லி அன்பிளான்ட் அன்ஸ்கிரிப்டட் vlog. கண்டிப்பாக எண்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் 100% நம்புகிறேன். பிடிக்கலனா கமெண்ட்ஸில் கழுவி கூட ஊற்றலாம். பட் ஐ வாண்ட் ரியல் கிரிட்டிசிசம் இஸ் ஃபைன், பட் அன்வான்டாக கேவலமாக கெட்ட வாரத்தில் திட்டுறது வேண்டாம். இன்னைக்கு வந்து என் அண்ணாவோட பர்த்டே. என் அண்ணாவுக்கு வந்து ஒரே ஒரு பயம் என்னென்னா, நான் நிறையா வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன்னு சொல்லி. ஸோ இது வந்து ஒரு லாஸ்ட் மினிட் பேக்கிங். அதாவது என் ஃபேமிலி காலையில் சொல்கிறாங்க, ஈவினிங் நைட்டு வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோ. ஒரே ஒரு மன வருத்தம் என்னென்னா, ஒரு ட்ரிப் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் புது ட்ரெஸ்ஸு வாங்குறது, தேவையான அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணுறது அப்படிலாம் பண்ணுவோம். பட் இந்த முறை அது மிஸ் ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்னென்ன பேக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ப்ரிஃபர் கூகுள் கீப் இருக்குல்ல, கூகுள் கீப்ன்றது ஒரு நோட்ஸ் ஆப், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை விட நோஷன் ஆப் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஃபேமிலி ஃபுல்லாக ஒரே மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி எல்லாரோட டிவைசஸ்லையும் சிங்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஈவெண்ட், ரிமைண்டர் இல்லை பட்ஜெட் அந்த மாதிரி யார் நோட் பண்ணாலும் எல்லோரும் பார்த்துக்கலாம். ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்லைனில் வாங்குறதே நான் அவாய்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் எங்கே பார்த்தாலும் ஃபேக் ப்ராடக்ட்ஸ், கவுண்டர்ஃபிட் ப்ராடக்ட்ஸ் தான் சுற்றிட்டுருக்கு. இந்த பேக் ஃபுல்லாக மெடிசன்ஸ் தான். சாப்பாட்டை விட அதிகமாக வந்து மெடிசன்ஸ் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பார்க்க தான் ஏதோ நிறைய ப்ராடக்ட் இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆனால் இல்லை, ரொம்ப மினிமல் அண்ட் பேசிக் தான் நான் வச்சுருக்கேன். இது அப்படியே ஒரு பிக்சர் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா பின்னாடி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நான் வந்து ஏன் ஆன்லைனில் திங்ஸ் வாங்குறது ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ஐ க்ரீம், ப்ரைஸ் வந்து ரொம்ப காஸ்ட் அதிகம். டெர்மட்டாலஜிஸ்ட் தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அவங்கக்கிட்ட டைரெக்டாக நான் வாங்கிக்கிட்டேன். பட் இதே ப்ராடக்ட் வேறு சில வெப்சைட்ஸ்லலாம் இருக்கும்ல, அதில் இந்த ப்ராடக்ட் வந்து கவுண்டர்ஃபிட் ப்ராடக்டாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களே ஸ்டோரி அண்ட் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப பார்த்து வாங்க வேண்டியது இருக்குன்னு. அது அந்த ஷாப்பிங் ஆப் பிளாட்ஃபார்முக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. பட் அது அவங்களோட வேலை, அந்த ப்ராடக்டோட ஜென்யூனிட்டி அவங்க தான் செக் பண்ணணும். ஸோ டைரெக்டாகவே சில விஷயம்லாம் வாங்கிடுறேன். இது வந்து மனனோட டாய் பேக். சார் வந்து இது இல்லாமல் மட்டும் எங்கேயும் வெளியே போக மாட்டார், ஆனால் இதோட விளையாடவும் மாட்டார். எதுக்கு இதை எடுத்துகிட்டு வரான் அப்படின்னே தெரியாது. இன்னும் கொஞ்சம் விஷயம் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. மனன் வந்து இப்போ ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு அவனை தூங்க வச்சுட்டு ப்ராப்பராக அவங்க எல்லாருக்கிட்டையும் இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். அவன் வந்து பயங்கரமாக பெயிண்ட் பண்ணுவான். என் வீட்டு ஹால்லலாம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு நிலைமையில் இருக்குது. ஸ்கிரிப்லிங் அந்த எரா முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இந்த ஒரு இது வந்து ஒரு மேஜிக் வாட்டர் புக்குன்னு சொல்லலாம். நம்ம வந்து தண்ணி வச்சு ஜஸ்ட் கலர் பண்ணோம் அப்படின்னா அந்த கலர்ஸ் எல்லாம் அப்படியே பாப் அவுட் ஆகும். அப்புறம் ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த கலர்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ இது எத்தனை டைம் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் டைம் எல்லாம் குறைக்க இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ பேக்கிங்லாம் முடிஞ்சிச்சு. அண்ட் குயிக்காக இந்த ஜம்ப் சூட்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு கம்ஃபர்டபுளான அவுட்ஃபிட்க்கு இது மாறிட்டு ட்ரிப்புக்கு கிளம்பலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம திருச்செந்தூர் போகிறோம். இது ஒரு லாஸ்ட் மினிட் ட்ரிப்புங்கிறதுனால நான் ஹோட்டல் ரூம்ஸ் எதுவுமே புக் பண்ணல. டேரெக்டாக கோவில் கிட்ட என்ன ரூம் இருக்கோ அது போட்டுக்கலாம் அப்படின்னு போயிட்டோம். ஒரு 5 o'clock அந்த ரேஞ்ச் நாங்கள் திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். அங்கே போயிட்டு கோகுலம் கிராண்ட் அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. ரூம் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது, பட் ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்தது, ப்ளஸ் கொஞ்சம் பெருசாகவும் இருந்தது. அதனால இது ஓகே. நாங்கள் ஜஸ்ட் டே ஸ்டே தான் பண்ண போகிறோம், அதனால இது கொஞ்சம் நல்லா இருந்தது. இல்லை மனன் வச்சுட்டு இவ்வளோ குட்டியாக ரூமில் வந்து அவரை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் கடலில் குளிக்க போகிறீங்க இல்லை ஸ்விம் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்வெட் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கடலில் குளிக்க போகிறீங்கன்னா மினரல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். பிகாஸ் நம்மளோட நார்மல் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து கோரல் ரீஃப் அப்புறம் கடல்வாழ் உயிரினங்கள்லாம் அழிக்குது அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுது. ஹெவி மேக்கப் இல்லாமல் ரொம்ப மினிமலாக மேக்கப் போட்டு லைட்டாக டார்க் சர்க்கிள்ஸ் மட்டும் மறைச்சிக்கிறேன். ஹாய் மட்டும் சொல்லிடு, கழட்டிடலாம். அப்புறம் ஃபுல் பேர் சொல்லு.
வாட் இஸ் இன் மை ஹார்ட் அப்படிங்கிற விஷயத்த நான் இப்போ ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கடவுள் வந்து கோவிலில் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு நான் நம்பலை. ஏன்னா இப்போ பீப்புள் வந்து யாருக்கு ஆனாலும் சரி, யார் கீழே விழுந்தாலும் சரி, அடிச்சு பிடிச்சி நான் சாமியாக பார்த்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி செல்ஃபிஷ்னஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஐ டோன்ட் பிலீவ் பர்சனலி தட் கடவுள் வந்து கோவிலில் மட்டும்தான் இருக்காருன்னு இல்லை. ஐ பிலீவ் காட் லிவ்ஸ் இன்சைட் பீப்புள், அதாவது இன்சைட் யூ, இன்சைட் மீ, இன்சைட் எவ்ரி ஹியூமன் பீயிங் வி see. இப்போது ஒரு டாக்டர் வந்து ஒரு லைஃப்பை சேவ் பண்ணுறாருனா வி ஆக்சுவலி see God in him. இப்போ நமக்கு வந்து யாராச்சும் ஒரு டார்க்கஸ்ட் மொமெண்ட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வி ஃபீல் காட் த்ரூ தெம். ஸோ இப்போ நம்ம ஒரு மாரல் வேல்யூஸோட, கைண்ட்னஸோட, ஒரு ஹியூமனிட்டியோட இருந்தோம் அப்படின்னா we become God to someone else. அதுதான் என்னோட டிக்ஷனரியில் கடவுளை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். தட் டசன்ட் மீன் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, கோவில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு இல்லை. I truly strongly personally believe in every religion because அது ஒருத்தங்களோட ப்ரிஃபரன்ஸ் அது. ஸோ எனக்கு வந்து முருகர் தான் என்னோட ஃபேவரெட். ஸோ அந்த மாதிரி ஓகே, கிளாஸஸ் முடிஞ்சு இப்போ கம்மிங் டு த பிளாக். எல்லாரை விட கடலில் போய் குளிக்கணும் அப்படின்ட்டு பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது மனன் தான். பட் கூட்டிகிட்டு போன உடனே அவன் வந்து தண்ணி வந்து படும்போது மண் வருது அப்படின்ட்டு பயங்கரமாக கிராங்கி ஆக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனை சமாளித்து ஒரு வழியாக நாங்கள் கன்னியாகுமரி கிளம்பிட்டோம். திருச்செந்தூரில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி, லஞ்சும் சரி யாருக்குமே செட் ஆகலை. யாரும் ஒழுங்காக சாப்பிடவே இல்லை, பயங்கர பசியில் இருந்தாங்க. அண்ட் நானும் வந்து ஃபுட் எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், எனக்கே செட் ஆகலை. ஸோ டின்னர் வந்து பயங்கர ஹெவியாக கன்னியாகுமரியில் இந்த ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நாங்கள் ரூம்ஸ் தேட போகலான்னு நினச்சோம். பட் அங்கேயே வந்து ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. போய் செக் பண்ணதில் ஸ்பேஷியஸாக இருந்தது, ரூம்ஸ் நல்லா இருந்தது. அதனால் அங்கேயே 2 ரூம் புக் பண்ணிவிட்டு சீக்கிரம் தூங்க போகலாம் அப்படின்னு போயிட்டோம். பிகாஸ் நம்மளோட முக்கியமான வேலையே வந்து இங்கே இப்போ சன்ரைஸ் பார்க்குறது தான். இந்த ரூமில் வந்து பெருசாக ஆம்பியன்ஸ் எதிர்பார்க்க முடியாது, பட் ஸ்பேஷியஸாக இருந்தது, பட்ஜெட்டில் வந்துச்சு, க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்தது, சர்வீஸும் நல்லா இருந்துச்சு. சன்ரைஸ் பார்க்க போல வரீங்களா? ஸோ சாரி ஃபார் திஸ் மார்னிங் வாய்ஸ், பட் நம்ம எல்லாரோட லைஃப்பும் பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அது அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு வல்னரபிலிட்டியாக காட்டுறதுக்காக ஜஸ்ட் அந்த கிளிப்பிங்ஸ், அவ்வளோதான். கேமரா மாதிரி ஆங்கிள் மாதிரி சன்ரைஸ் பார்த்துட்டு நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். அம்மாவும் மனனும் ரூம்ல இருந்துட்டாங்க, மனன் தூங்கிட்டு இருந்தான்னு சொல்லி. நான் இல்லைன்னா மனன் தூங்கவே மாட்டான். 3.6 இயர்ஸ் ஆகுது அவனுக்கு. இன்னுமே நான் இல்லைன்னா அவனுக்கு தூங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவான். பட் இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து நான் இல்லைனாலையும் தூங்குறதுக்கு வந்து பழகிட்டு இருக்கான். ஸோ அது எனக்கு கொஞ்சம் வந்து நிறைய டைம் கிடைக்குது. சன்ரைஸ் பார்த்துட்டு வந்தாச்சு, சூப்பராக இருந்துச்சு. அழுதுருப்பேன், ஏன்னா க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து மறைச்சிச்சுன்னா வந்து தெரியாதுன்ட்டாங்க. நடுவில் வந்து அந்த சைரன் மாதிரி ஒன்று அடிப்பாங்கல்ல சன்ரைஸ் ஆகும்போது, அப்பையும் பார்த்தீங்கன்னா சன் மேலே வரல. அதனால ஐயோ போச்சு, க்ளவுட்ஸ் வந்து மறைச்சிச்சு போல அப்படின்ட்டு கண்ணிலேருந்து லைட்டாக தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்தா டக்குன்னு அப்படியே சன்ரைஸ் வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி என் அம்மா வந்து இங்கே இருந்துட்டாங்க மனனை பார்த்துக்கிறதுக்கு.
அவன் தூங்கட்டும், பிகாஸ் அவன் தூங்கி எழுந்திரிச்சாதான் அந்த ஃபுல் டேயில் நல்லா இருப்பான். இல்லைன்னா பயங்கர கிராங்கியாகவே இருந்துட்டுருப்பான். பட் எனக்குள்ளே ஒரு சின்ன மன வருத்தம் என்னென்னா, அம்மாவும் எங்கள் கூட வந்திருக்கணும், சன்ரைஸ் பார்த்துருக்கணும், நாங்கள் ஃபேமிலியாக ஒன்றா பார்த்துருக்கலாமோன்ட்டு. பட் யாராச்சும் ஒருத்தர் இங்கே இருந்து தான் ஆகணும். ஐ ரியலி ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தட், அவங்க இங்கே இருந்ததுக்கு. நான் இப்படி சொல்கிறது கூட என் அம்மாவுக்கு பிடிக்காது, எனக்கு தெரியும். பிகாஸ் ஷி வாண்டட் டு பி த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட், த மோஸ்ட் இண்டிபெண்ட் விமன். அவங்க இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், சன்ரைஸ் பார்க்கறதுன்னு நான் கூட தனியாக வந்து கூட பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது அப்படி இல்லை. இருந்தாலும் என்னென்னா, நம்ம பேரண்ட்ஸையும் சரி, நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸையும் சரி, நம்ம வந்து கிராண்டடாக எடுத்துக்கவே கூடாது. வி ஷுட் ஃபீல் கிரேட்ஃபுல் ஃபார் த சப்போர்ட் தே கிவ் டு அஸ். ஸோ மனனை டக்குன்னு எழுப்பி குளிப்பாட்டிட்டு ரெடி பண்ணிவிட்டு சைட் சீயிங்க்கு கிளம்பலாம். இந்த அவுட்ஃபிட் வந்து நான் ஸ்டைல் யூனியன் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து எடுத்தேன். அந்த டேக்கு எனக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆச்சு. தண்ணி குளிக்க தான் வந்திருக்கோம். ஆனால் எந்த ஊர் இது? தண்ணி குளிக்க. சரி, நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம் சொல்லு. நம்ம இப்போ என்ன ஊருக்கு வந்திருக்கோம்? கன்னியாகுமரி சொல்லு. கன்னியாகுமரி தண்ணில இல்ல, கன்னியாகுமரி வந்து நாம போட் பாக்கியா இல்ல அம்மா ஓகே எல்லாமே போட்டுக்கோ. எஸ் சூப்பர். ஓகே வெளியே வந்து அவனை சாப்பிட வைக்கிறது ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். கடைசியில் அந்த பொரியை நான் தான் சாப்பிட்டேன். சைட் சீயிங்க்கு போகலான்னு கிளம்பிட்டோம். நம்ம வந்து கிட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம்னா நிறைய பிளேசஸ் பிளான் பண்ண முடியாது. அவங்களும் எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க, நம்மளும் எக்ஸாஸ்ட் ஆயிடுவோம். ஆளுக்கு ஒரு ஹேட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். எமி ஜாக்சன் ஃபீல்ல இருக்குன்னு நினைச்சேன். பட் எக்ஸ்பெடிஷன் வித் ஜார்ஜ் கேட்ஸ் மாதிரி இருந்தது. இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்திருந்தோம், 300 rupees டிக்கெட். அதில் ஒரு ப்ளஸ் என்னன்னா, வெயிட்டிங் பீரியட் எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக போயிட்ட மாதிரி இருந்துச்சு. இங்கேருந்து போட்டில் வந்து நம்மளை விவேகானந்தர் ராக்கில் இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து கிளாஸ் பிரிட்ஜ் வழியாக நம்ம வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சுவெலாம் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த சேஃப்டி ஜாக்கெட்லாம் கொடுக்கல, ப்ளஸ் சில பேர் நின்றுட்டும் இருந்தாங்க. அதுதான் வந்து எனக்கு ஒரு இதாக இருந்தது. சேஃப்டியில் வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. பட் இது ஒரு குட்டி ரைட் தான், ஒரு 10 minutes தான் ஆச்சு இங்கேருந்து நாங்கள் அந்த ராக்குக்கு போகிறதுக்கு. கிளாஸ் பிரிட்ஜ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் வந்து மனன் பயப்படுவான்னு நினச்சேன். பட் அவன் டக்குன்னு அதை பார்த்த உடனே கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டு இருந்துச்சு, அதனால கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ண முடியல. ப்ளஸ் வீக்கெண்ட்லேயும் போயிருந்தோம், அதனால கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. விவேகானந்தர் ராக் அண்ட் திருவள்ளுவர் ஸ்டாச்சு எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து பிக்சர்ஸ்லாம் கிளிக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னா, பயங்கர ஃப்ளோவியாக இருக்கும், விண்டு வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நல்ல ப்ராப்பர் அவுட்ஃபிட்டாக போட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா மேனேஜ் பண்ண முடியும். அதுக்காக சொல்கிறேன், பிகாஸ் என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுதான். பட் பிக்சர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஃப்ளோவியாக லைக் ஒரு அன்பெய்ட் ஆக்டர் மாதிரி என்னோட அவுட்ஃபிட் வந்து கொஞ்சம் யூஸ் ஆச்சு. அது ஒரு விஷயம் மட்டும்தான். ஐ எம் அ பீச் பர்சன். என் ஹஸ்பண்டும் ஒரு பீச் பர்சன் தான். ஸோ நாங்கள் வந்து எப்போ டைம் கிடச்சாலும் பாண்டிச்சேரி போயிடுவோம். பட் ஐ ரியலி ஃபெல்ட் ஸோ பேட், நம்ம ஏன் வந்து கன்னியாகுமரி கிட்ட ஒரு ஊரில் இல்லை, திருநெல்வேலியெல்லாம் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு வாட்ச் இந்தியன் ஓஷன், அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால் டுகெதர். அது ஒரே இடத்துல பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மனசே இல்லாமல் அந்த ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். திருநெல்வேலி வாயாக தான் வந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வாழ்ந்தால் இப்படி ஒரு ஊரில் வாழணுண்டா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நோ வண்டர் வை திருநெல்வேலியோட ஏர் குவாலிட்டி வந்து த பெஸ்ட் ஏர் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த ஊர் பார்க்குறதுக்கே. திருப்பரங்குன்றம் போயிட்டு சாமியை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அங்கேயும் வந்து ஸ்பெஷல் டிக்கெட் தான் எடுத்திருந்தோம், பிகாஸ் அந்த ரேம்ப்லலாம் நடக்கணும் நார்மல் டிக்கெட்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சாமி பார்த்துட்டு அங்கங்கே நிறையா ஸ்டாப்ஸ் அண்ட் பிரேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வழியாக இந்த ட்ரிப்பை நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு ட்ரைபாட் ஒன்று உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாட். நீங்கள் செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வந்து ஒரு ப்ளூடூத் இது ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த ரிமோட்டு. ஸோ இது யூஸ் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இப்போ வீடியோ எடுக்கிறது கூட இது யூஸ் பண்ணி ஆன் தான் பண்ணிகிட்ருக்கேன்.
கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது, லைக் எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும். நார்மலாக ஃபோட்டோஸ் எடுக்கணும், பிக்சர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட குட்டி வெர்ஷன் ஒன்று இருக்குது, ரொம்ப குட்டியாக ஒன்று இருக்கும், ஹேண்டியாக இருக்கும், செல்ஃபி ஸ்டிக் மாதிரி இருக்கும். பட் அதோட ஹைட் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக ஏதாவது சேரு, ஸ்டூல் அந்த மாதிரி வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பட் உங்களுக்கு நிஜமாவே ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஏதோ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல வீடியோ கொடுத்துருக்கேன், என்னால் முடிஞ்ச அவுட்புட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த வர விலாக்ஸில் நம்ம பார்க்கலாம். Until then, bye, have a good day all. Bye.